ஓம் சாந்தி 3/9/25 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான யாத்திரையை கற்றுக் கொடுப்பதற்காக உண்மையான வழிகாட்டி வந்துள்ளார். உங்களுடைய யாத்திரையில் முக்கியமானது தூய்மை ஆகும். நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மை அடையுங்கள். கேள்வி: செய்தியை கூறுபவர் அல்லது தூதுவருடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் விவாதம் செய்யக்கூடாது? பதில்: செய்தியை கூறுபவருடைய அதாவது தூதுவருடைய குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியையே சொல்லுங்கள். என்னவென்றால், தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் இந்த யோக அக்னியின் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். மற்றபடி வேறு விஷயங்களில் செல்வதால் எந்த லாபமும் இல்லை. இதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஆஸ்திகர்கள் ஆகட்டும். படைப்பவராகிய தந்தையை புரிந்து கொண்டால் படைப்பை பற்றி புரிந்து கொள்வதும் சகஜமாகிவிடும். படைப்பவராகிய தந்தையை புரிந்து கொண்டால் படைப்பை பற்றி புரிந்து கொள்வதும் சகஜமாகிவிடும். பாடல்: நமது தீர்த்த ஸ்தலம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் உண்மையான தீர்த்தவாசிகள் என்பதை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். உண்மையான வழிகாட்டி மற்றும் அவருடைய குழந்தைகளாகிய நாம் கூட உண்மையான தீர்த்த ஸ்தலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது பொய்யான கண்டம் அல்லது தூய்மையற்ற கண்டமாக உள்ளது. இப்போது உண்மையான மற்றும் தூய்மையான கண்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கிறார்கள் அல்லவா? சில யாத்திரைகளுக்கு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்ல முடியும். இதுவும் கூட ஒரு யாத்திரையாகும். உண்மையான வழிகாட்டியே வரும்போதுதான் இந்த யாத்திரையை செய்ய முடியும். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகின்றார். இதில் குளிர் அல்லது வெப்பத்திற்கான விஷயங்கள் ஏதும் இல்லை. மாற்றமடையக்கூடிய விஷயங்கள் ஏதும் இல்லை. இதுவோ நினைவின் யாத்திரை ஆகும். அந்த ஸ்தூலமான யாத்திரைகளில் சந்நியாசிகளும் செல்கின்றனர். உண்மையிலும் உண்மையான யாத்திரை செய்யக்கூடியவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர். உங்களில் அனைவரும் யாத்திரையில் இருக்கிறீர்கள். நீங்கள் பிராமணராவீர்கள். உண்மையிலும் உண்மையான பிரம்மா குமாரர் பிரம்மா குமாரிகள் யார்? யார் ஒருபோதும் விகாரத்தில் செல்வதில்லையோ அவர்கள்தான் உண்மையான பிரம்மா குமாரர் பிரம்மா குமாரிகள் ஆவர். கண்டிப்பாக முயற்சியாளர்களாக இருக்கின்றனர். மனதின் எண்ணங்கள் வந்தாலும் முக்கியமானது விகாரத்தின் விஷயமாகும். விகாரமற்ற பிராமணர்கள் உங்களிடம் எத்தனை பேர் உள்ளனர் என்று சிலர் கேட்கலாம். இதை கேட்க வேண்டிய அவசியமில்லை. இந்த விஷயங்களால் உங்கள் வயிறு நிரம்பப் போகிறதா என்ன? நீங்கள் யாத்திரையாளராகுங்கள் என்று கூறுங்கள். யாத்திரை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் என்று கேட்பதால் ஒரு லாபமும் இல்லை. பிராமணர்களோ சிலர் உண்மையானவர்களாக உள்ளனர், சிலர் பொய்யானவர்களாகவும் உள்ளனர். இன்று உண்மையாக உள்ளனர், நாளை பொய்யாகி விடுகின்றனர். விகாரத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் பிராமணர்கள் அல்ல. பிறகு அவர்கள் சூத்திரர்களிலும் சூத்திரர்களாகி விடுகின்றனர். இன்று வாக்குறுதி கொடுக்கின்றனர், அடுத்த நாள் விகாரத்தில் வீழ்ந்து அசுரர்களாகி விடுகின்றனர். இப்போது இந்த விஷயங்களை எல்லாம் எதுவரை அமர்ந்து புரிய வைப்பது? இதன் மூலம் வயிறு நிரம்பப் போவதில்லை, வாய் இனிக்கப் போவதும் இல்லை. இங்கே நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். மேலும் தந்தையின் படைப்பின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொள்ளுகிறோம். மற்றபடி வேறு விஷயங்களில் ஒன்றும் இல்லை. இங்கே தந்தையை நினைவு செய்ய கற்றுக் கொடுக்கப்படுகிறது மற்றும் தூய்மையே முக்கியமான விஷயமும் ஆகும் என்று கூறுங்கள். யார் இன்று தூய்மை அடைந்து பிறகு தூய்மையற்றவர் ஆகிவிடுகிறாரோ அவர்கள் பிராமணர்களாகவே இருக்கவில்லை. இந்த கணக்குகளை எல்லாம் எதுவரை உங்களுக்கு புரிய வைப்பது? இப்படி பலர் மாயையின் புயல் காற்றுகளால் விழுந்து விடுகின்றனர். ஆகையால் பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாது. நாங்களோ தூதுவரின் குழந்தைகள் தூது செய்தியை சொல்கிறோம். செய்தியாளரின் குழந்தைகள் செய்தியை கொடுக்கின்றோம். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னி மூலம் உங்களின் பாவகர்மங்கள் அழிந்துவிடும்.
இந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பல பல கேள்விகளை மனிதர்கள் கேட்பார்கள். ஒரு விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயங்களிலும் செல்வதாலும் எந்த லாபமும் இல்லை. இங்கேயோ நாஸ்திகரில் இருந்து ஆஸ்திகராகவும் ஒன்றும் இல்லாதவரில் இருந்து பணக்காரராகவும் எப்படி ஆகலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தலைவனிடமிருந்து ஆஸ்திகளை அடைவது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி அனைவரும் முயற்சியாளர்கள்தான். விகாரத்தின் விஷயத்தில்தான் பலரும் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். பல நாட்களுக்கு பிறகு மனைவியை பார்த்தார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். சிலருக்கு மதுபானம் முதலான பழக்கம் உள்ளது. தீர்த்த யாத்திரையில் செல்லும்போது மதுபானம் அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அது இல்லாமல் இருக்க முடிவதில்லை. மறைத்து வைத்தாவது குடிக்கின்றனர். என்னதான் செய்வார்களோ? பலரும் உண்மையை சொல்வதே இல்லை, மறைத்தபடி இருக்கின்றனர். எப்படி பிறருக்கு யுக்தியுடன் பதில் சொல்ல வேண்டும் என்பதை பாபா குழந்தைகளுக்கு பல வழிமுறைகளை கூறுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. உண்மையிலும் உண்மையான தூய்மையான பிராமணர் ஆக வேண்டும். தூய்மையற்றவர் ஆவதற்கான எண்ணம் மனதில் கூட ஒருபோதும் வரக்கூடாது. பார்வை சிறிதளவும் தவறாக போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். 2. பாபா எதை கற்பித்து கொண்டிருக்கிறாரோ அதை புரிந்து புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். பாவகர்மம் செய்யக்கூடிய அசுர பழக்கங்கள் என்னவெல்லாம் உள்ளதோ அவற்றை அழித்து விட வேண்டும். முயற்சி செய்து செய்து சம்பூர்ண தூய்மை என்ற உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டும். வரதானம். காரணத்திற்கு நிவாரணம் செய்து கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திமான் ஆகுக. விளக்கம். தற்போதைய நேரம் அற்பகால சுகத்துடன் கூடவே கவலை மற்றும் பயம் என்ற இரண்டுமே இருக்கவே இருக்கின்றன. எங்கே கவலை உள்ளதோ அங்கே நிம்மதி இருக்க முடியாது. எங்கே பயம் உள்ளதோ அங்கே சாந்தி இருக்க முடியாது. எனவே சுகத்துடன் கூடவே இந்த துக்கம் மற்றும் அசாந்தியின் காரணமும் உள்ளது. ஆனால் நீங்கள் சர்வசக்திகளின் பொக்கிஷங்களால் நிரம்பிய மாஸ்டர் சர்வசக்திமான் குழந்தைகள். துக்கங்களின் காரணத்திற்கு நிவாரணம் செய்பவர்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பவர்கள். தீர்வு சுரூபமாக இருக்கிறீர்கள். எனவே கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்னால் விளையாட வருகிறதே தவிர பயமுறுத்துவதற்காக அல்ல. ஸ்லோகன். தனது உள்ளுணர்வை சிரேஷ்டமானதாக ஆக்குவீர்களானால் உங்கள் உலகியல் ஈடுபாடு தானாகவே சிரேஷ்டமானதாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். தற்போதைய நேரத்திற்கேற்ப இப்போது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் அருகில் கொண்டு வந்து ஜுவாலாரூபத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவையை செய்யுங்கள். அதற்காக பட்டிகளை நடத்துங்கள் அல்லது தங்களுக்குள் குழுவை உருவாக்கி ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். ஆனால் ஜுவாலா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்கள். இந்த சேவையில் ஈடுபட்டு விடுவீர்களானால் சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் சகஜமானதாக மாறிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.